பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ கஸ்டர்ட். ஈத் உல் ஃபித்தர் வீடியோ சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம செகண்ட் வீடியோவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேங்கோ கஸ்டர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேங்கோ கஸ்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. இது 350 ml பால். 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் செரீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் ட்ரை நட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி இப்போ நம்ம பாலை காய்ச்ச போகிறோம். உங்கள்கிட்ட காய்ச்சின பால் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. பால் சூடாகிறதுக்கு முன்னாடி ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து நம்ம கஸ்டர்ட் பவுடரில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்போயுமே கஸ்டர்ட் பவுடரை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாலில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு லம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். பால் சூடாகிட்ருக்க டைமில் மாம்பழத்தை வெட்டி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போது ஒரு 4-5 பீசஸில் 2 பீஸ் பியூரே அரைக்க போகிறேன். பியூரே அரைக்கிற போகிற பீசஸில் ஸ்கின் ரிமூவ் பண்ணிடுங்க. மற்றது எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மேங்கோ பியூரே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். பாலும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த மேங்கோ கஸ்டர்டுக்கு தேவையான இந்த மேங்கோ பீசஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எவ்வளோ மேங்கோனாலும் போட்டுக்கலாம். பால் ஃபஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம இதில் மேங்கோ பியூரே சேர்த்துக்க போகிறோம். அதுலேயே நல்ல ஸ்வீட் இருக்கும். சக்கரை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். பால் ஒரு 3 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் இதை லோ ஃப்ளேம் பண்ணிடுறேன். நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை இதில் இப்போ சேர்த்துடலாம். ஸோ சேர்க்கும் போது பாலை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதை கை விடாமல் நீங்கள் ஒரு 5 to 8 minutes கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மேங்கோ பல்ப்பை சேர்த்துற போகிறோம். மேங்கோ பல்ப் சேர்த்துட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கை விடாமல் லோ ஃப்ளேமில் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. பால் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ மூடி வச்சிட போகிறோம். ஸோ ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆச்சு இந்த திக்னஸ் வர்றதுக்கு. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறிடுச்சுன்னா திக்காயிரும். ஸோ இது சூடாக இருக்கும்போது நம்ம ஃப்ரூட்ஸ் இதில் போட முடியாது. அதனால் இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 10 to 15 minutes இது நீங்கள் ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அதில் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பான ஃப்ரூட்ஸ் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திங்கன்னா பால் கெட்டு போயிடும். அதனால் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடர் இப்போ ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நான் 2 கிண்ணத்தில் இந்த மாதிரி பிரித்து ஊற்றிக்க போகிறேன். அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மேங்கோ பீஸஸ் சேர்த்துடலாம். இதில் நான் மிக்ஸ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். சிலது தோலோடு கட் பண்ணியிருக்கேன், சிலது தோல் இல்லாமல் கட் பண்ணியிருக்கேன். தோல் கசப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் சேர்க்க வேண்டாம். தோல் எடுத்துகிட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா அப்புறம் கஸ்டர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கசப்பு வந்துடும். மேங்கோ பீசஸ் இதில் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறையா மேங்கோ வேணும் அப்படின்னா அது கூட நீங்கள் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். இதில் அடுத்ததாக இப்போ ஒரு டீஸ்பூன் ட்ரை நட்ஸ் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த ட்ரை நட்ஸில் நான் கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா ஒரு 10 minutes தண்ணியில் ஊற வச்சுட்டு கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுனால. உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துடலாம். டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கறதுனால இந்த மேங்கோ கஸ்டர்ட் கலர்ஃபுல்லாகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான மேங்கோ கஸ்டர்ட் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம இதில் செர்ரி சேர்த்துக்க போகிறோம். ஸோ செர்ரியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் நல்லா ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு நட்ஸ் ரொம்ப பிடிக்கும் உங்கள் குழந்தைக்கு அப்படின்னா நீங்கள் நட்ஸ் நிறைய ஃபில் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லை செர்ரியும் டூட்டி ஃப்ரூட்டியும் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செர்ரி அண்ட் டூட்டி ஃப்ரூட்டி நிறைய ஃபில் பண்ணி கொடுங்க. அண்ட் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஒரு 15 to 20 minutes இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு மேங்கோ கஸ்டர்ட் ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.